Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் பார்க்க போறோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா சுருக்குக. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய YouTube சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல் படி தான் சால்வ் பண்ண போறோம். பி என்னதுன்னா பிராக்கெட், அதாவது சம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பிராக்கெட், இந்த மூணுல ஏதாவது ஒரு பிராக்கெட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிக்கணும். அடுத்தது ஆர்டர், அதாவது பவர் வேல்யூ இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஏதாவது இருந்துன்னா அதை வந்து ரெண்டாவது நம்ம வந்து சால்வ் பண்ணணும். மூன்றாவது வந்து டிவிஷன், அதாவது வகுத்தல். நான்காவது வந்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கணும். சரியா? அடுத்தது ஐந்தாவது வந்து கூட்டல், அடிஷன். ஆறாவது வந்து சப்ட்ராக்ஷன், கழித்தல். இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு சம்மை வந்து சால்வ் பண்ண போறோம். இப்ப சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுருக்குக 24 + 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 - 1 இது கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல் படி சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சம்மை எடுத்து எழுதிக்கலாம். 24 + 2 பெருக்கல் 8 வகுத்தல் 2 - 1. நம்மளுடைய போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணணும். இங்க பிராக்கெட் ஏதாவது இருக்கானா எந்த பிராக்கெட்டுமே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இல்லைன்னா பவர்ல இருக்கக்கூடிய அடுக்குகள் அது ஏதாவது சால்வ் பண்ணணும். அது ஏதாவது இருக்கா? இல்லை. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன். இங்க டிவிஷன் இருக்கா? இருக்கு. வகுத்தல். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வகுத்தல் டேர்மை சால்வ் பண்ணணும். அப்போ 24 + 2 8 வகுத்தல் 2 எத்தனை? 4. அப்ப இதுல என்னது வருது? 4. அடுத்தது -1. இப்ப வகுத்தல் நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? மல்டிபிகேஷன், அதாவது பெருக்கல் எங்க இருக்குது? இதை நம்ம அடுத்தது சால்வ் பண்ணணும். அப்போ 24 + 2 பெருக்கல் 4 எத்தனைன்னா 8. அப்ப 24 + 8 - 1 வரும். அடுத்தது என்னது? அடிஷன். 24யும் 8யும் கூட்டினா எத்தனை? 32 - 1. அடுத்தது லாஸ்ட் என்ன பண்ணணும்? கழிக்கணும். 32ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? 31. இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கணக்கு. இந்த கணக்குல பாருங்க, பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பிராக்கெட், அதுக்குள்ளேயே ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ளேயும் சின்ன பிராக்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் கூட நம்ம அந்த 20 வந்து கூட்டணும். பாருங்க. இந்த பிராக்கெட் இந்த இடத்துல பாருங்க, இங்க என்னெல்லாம் இருக்கு? பெருக்கலும் இருக்கு, வகுத்தலும் இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வகுத்தல் தான் வந்து எடுத்து செய்யணும். இப்போ 6 பெருக்கல் 3 அப்படியே இருக்கட்டும். 10 வகுத்தல் 5 எத்தனை வரும்? 2. சரியா? அடுத்தது வந்து நம்ம பெருக்கல் எடுத்து செய்யணும். 6யும் 3யும் பெருக்கினா எத்தனை? 18. 18 - 2. இன்னும் பிராக்கெட் முடியல, இன்னும் இருக்குது, அதை சால்வ் பண்ணிக்கிடும். 18 - 2 எத்தனை? 16. இப்போ வந்து நம்ம இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பிராக்கெட் இதுல இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணணும். 20 பிளஸ் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். எத்தனை? 16 பிளஸ் 16. 20 பிளஸ் 16யும் 16யும் கூட்டினா எத்தனை? 32.
20 + 32 இப்போ கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 52. இதுதான் ஆன்சர். அடுத்தது 3வது கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க கணக்குல? 45 வகுத்தல் பிராக்கெட்டுக்குள்ள 7 + 8 அதுக்கப்புறமா -2 கொடுத்துருக்காங்க. 45 வகுத்தல் பிராக்கெட்டுக்குள்ள 7 + 8 அதுக்கப்புறம் -2 கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். 45 வகுத்தல் 7 8 இந்த ரெண்டையும் கூட்டினா எத்தனை வரும்? 15. 15 -2. அடுத்தது இங்க என்ன அடையாளம்லாம் இருக்கு? வகுத்தலும் இருக்கு, மைனஸும் இருக்கு. நம்மளுடைய போர்ட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வகுத்தல் தான் வந்து சால்வ் பண்ணணும். அப்ப 45 வகுத்தல் 15 எத்தனை? 3. 45 15 வகுத்தா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். மீதி என்ன இருக்கு? -2 இருக்கு. 3 -2 என்ன எத்தனை வரும்? 1. ஆன்சர் வந்து 1. அடுத்தது 4வது கணக்கு. சரியா தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணா இந்த நம்பர் கிடைக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 + 9 பெருக்கல் 8 இதெல்லாம் சால்வ் பண்ணனா நம்மளுடைய போர்ட்மாஸ் ரூல் படி சால்வ் பண்ணா 96 வருதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வந்துச்சுன்னா இது கரெக்ட், வரலன்னா இது வந்து தவறு. செஞ்சு பார்ப்போமா? 3 + 9 பெருக்கல் 8. நம்மளுடைய போர்ட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? பெருக்கணும், அதுக்கப்புறமா கூட்டணும். 3 + 9 பெருக்கல் 8 எத்தனை? 9 72. 3 + 72 ரெண்டையும் கூட்டினா எத்தனை வருது? 75 தான் வருது. இங்க 96 கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து என்னது? தவறு. அடுத்தது 2வது கணக்கு. 7 பெருக்கல் 20 -4 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 7ஐயும் 20ஐயும் பெருக்கணும். எத்தனை வரும்? 140 வரும். 140 -4 136 கிடைக்குது. இவங்களும் இங்க 136 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து சரி. அடுத்தது 40 + பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? 56 -6 அடுத்தது வெளியில வகுத்தல் 2 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணா 45 கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுவோம். 56 - 6 எத்தனை கிடைக்கும்? 50 வகுத்தல் 2. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? வகுக்கணும். 50 2ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். அடுத்தது 40 + 25 ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 65 கிடைக்குது. இவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து என்னது? தவறு. அடுத்தது 5வது கணக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 + 17 வகுத்தல் 3 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணிட்டு அதுல ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து நம்ம 3ஆல வகுப்போம். 10 + 17 ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 27 வகுத்தல் 3. 27 3ஆல வகுத்தா என்ன கிடைக்கும்? 9. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு ஆன்சர் எத்தனைன்னா 9. அடுத்தது 2வது கணக்கு. 12 மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க? 3 மைனஸ் அதுக்குள்ளேயும் ஒரு பிராக்கெட் இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? 6 மைனஸ் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 12 மைனஸ் ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பிராக்கெட் இது உள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன பிராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணுவோம். 5 மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. எத்தனை கிடைக்கும்? 5 மைனஸ் 1 4. அடுத்தது
இதை சால்வ் பண்ணணும். 6 மைனஸ் 4 எத்தனை 2. அடுத்தது இது 3 மைனஸ் 2 எத்தனை கிடைக்கும் 1. அடுத்து 12 மைனஸ் 1 எத்தனை 11. ரெண்டாவது இதுக்கு ஆன்சர் 11. அடுத்து மூணாவது கணக்கு பாருங்க. 100 பிளஸ் 8 வகுத்தல் 2 பிளஸ் பிராக்கெட்குள்ள 3 பெருக்கல் 2 மைனஸ் 6 வகுத்தல் 2. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்ன பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணணும். 3 பெருக்கல் 2 எத்தனை 6. அடுத்தது இங்கே இருக்கிறத அப்படி எழுதிக்க வேண்டியதான். மைனஸ் 6 வகுத்தல் 2. இன்னும் அடுத்த ஸ்டெப்ல இந்த பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணணும். இங்க என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. வகுத்தலும் இருக்கு, மைனஸும் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வகுக்கணும். 6 2ஆல வகுத்தா என்ன கிடைக்கும் 3. இப்போ 6 மைனஸ் 3. அடுத்த ஸ்டெப்ல இந்த இதை நம்ம கழிக்கணும். 6 மைனஸ் 3 எத்தனை 3. அடுத்தது இதுதான் சால்வ் பண்ணணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, வகுத்தல் இருக்கு, மறுபடியும் பிளஸ் இருக்கு. வகுத்தல் தான் சால்வ் பண்ணணும். 100 பிளஸ் 8 வகுத்தல் 2 எத்தனை 4 பிளஸ் 3. இப்ப இங்க என்ன இருக்குன்னா 100 4 3. இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் 100 பிளஸ் 4 104 பிளஸ் 3 எத்தனை 107. மூணாவது கணக்குக்கு ஆன்சர் 107. அடுத்தது ஆறாவது கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க கணக்குல 3 பிளஸ் 5 மைனஸ் 7 பெருக்கல் 1 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 பிளஸ் 5 மைனஸ் 7 பெருக்கல் 1. நம்மளுடைய போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம பெருக்கணும், அடுத்தது கூட்டணும், அடுத்தது கழிக்கணும். 3 பிளஸ் 5 மைனஸ் 7ஐயும் 1ஐயும் பெருக்கினா எத்தனை 7. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். 3 பிளஸ் 5 எத்தனை 8 மைனஸ் 7. இது ரெண்டையும் கழிச்சா எத்தனை 1. இதுக்கான ஆன்சர் 1. அடுத்தது ஏழாவது கணக்கு. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க 24 வகுத்தல் பிராக்கெட்குள்ள 8 மைனஸ் அடுத்து ஒரு சின்ன பிராக்கெட் 3 பெருக்கல் 2 இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்குள்ள இருக்கக்கூடியதை சால்வ் பண்ணுவோம். ஒரு ஆன்சர் வரும், அது கூட 8 கழிப்போம். அடுத்தது இதுல ஒரு ஆன்சர் கிடைக்கும், அது கூட நம்ம 24 வகுக்கணும். 8 மைனஸ் இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் 3 பெருக்கல் 2 எத்தனை 6. அடுத்தது 8 மைனஸ் 6 எத்தனை வரும் 2. 24 வகுத்தல் 2 24 2ஆல் வகுத்தா எத்தனை 12. அப்ப இந்த கணக்குக்கான ஆன்சர் என்னதுன்னா 12. அடுத்தது எட்டாவது கணக்கு. இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா போர்ட் மாஸ் பிட் மாஸ் எல்லாமே ஒண்ணுதான். இந்த ரூலை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கை கீழே இருக்கக்கூடிய இந்த 4 குறியீட்டுல எதை பயன்படுத்தினா இந்த கணக்குக்கான ஆன்சர் 10 வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் போட்டு பார்ப்போம். 2 பிளஸ் 6 மைனஸ் 12 வகுத்தல் 4 பிளஸ் 2.
இதை சால்வ் பண்ணா 10 வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடியது 4 + 2 எத்தனை 6. அடுத்தது என்ன பண்ணணும், வகுக்கணும். 12 ÷ 6 எத்தனை 2. அடுத்தது கூட்டணும். இது கூட்டினா என்ன வரும், 2 + 6 எத்தனை 8. 8 - 2 அப்போ 6 தான் வரும். இங்க 10 வரணும். அப்போ வந்து பிளஸ் கிடையாது. அடுத்தது மைனஸ் போட்டு பார்ப்போம். இந்த சால்வ் பண்ணா 6. 12 ÷ 6 எத்தனை வரும்னா 2. இந்த பண்ணா என்ன வரும், இங்கேயும் 6 தான் வருது. அங்க நமக்கு 10 வரணும். அடுத்து நம்ம பெருக்கல் போட்டு பார்ப்போம். பெருக்கல் போட்டா இந்த கட்டத்துல வந்து பெருக்கல் போட்டா என்ன வரும், இந்த 2 கூட்டினா 6 வருமா. 12 ÷ 6 எத்தனை 2. இந்த 2ஐயும் பெருக்கினா எத்தனை 12 - 2 எத்தனை வருது 10. அப்போ இந்த கட்டத்துல வந்து நம்ம பெருக்கல் போட்டாதான் ஆன்சர் வந்து 10 வருது. அப்போ சரியான குறியீடு என்னதுன்னா பெருக்கல். நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய சம்ஸ். அடுத்தது வந்து இன்னொரு மாடல். அடுத்தது 9வது கணக்கு. இது ஒரு மாடல். இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, 3/7 + 2/3. இதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா 7 3 இந்த ரெண்டுக்கும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 7க்கும் 3க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா எவ்வளோ வரும்னா 21. அடுத்தது இதை குறுக்க பெருக்குனா என்ன வரும்னா 3 எத்தனை 9 + 7 2 எத்தனை 14. 9 + 14 எத்தனை வரும் 23/21. இதுதான் அந்த கணக்குக்கு ஆன்சர். அடுத்தது 10வது கணக்கு. என்ன கேட்டிருக்காங்க, கூட்டுக 3 2/4 + 7 2/5 இந்த இரண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 2/4 + 7 2/5. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 4 12 + 2 எத்தனை 14. 14/4 + இதையும் வந்து 7 5 35 + 2 எத்தனை 37/5. அடுத்தது 4 5 இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா என்ன வரும்னா 20. அடுத்தது இந்த ரெண்டையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 14 × 5 எவ்வளோ வரும்னா 70 + 4 × 37 எவ்வளோனா 148. அடுத்தது 70 + 148 இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னா 218. 218/20ன்னு கிடைக்கும். இந்த நம்ம 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்க 10 இங்க 109 வரும். என்ன கிடைச்சிருக்கு 109/10. இங்க நமக்கு இது வந்து கணக்குல கலப்பு பின்னமா தான் இருக்கு. அப்ப இதை நம்ம கலப்பு பின்னமா மாற்றும் போது 10 10 100 + 9 109/10 கரெக்டா இருக்கா. இதுதான் அந்த கணக்குக்கு ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.